இந்த செவ்வாய், சனி, புதன் இவங்களுக்கு கேந்திர தொடர்பில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு குரு பகவான் வந்து கேந்திர தொடர்பில் இருந்து சனியும் செவ்வாயும் புதனும் அட்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ணாமல் பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கே பலம் ஓங்கி பலமாக இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் உங்கள் எதிர்ப்பை சமாளித்து நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியுன்றதுக்கு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதி ஆண்டு துவங்கி சித்திரை 1 ஆண்டு துவங்கி வைகாசி 12ஆம் தேதி அங்கேருந்து அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு வரப்போகிறார். கடகராசிக்கு குரு வரதில் என்னங்க சிறப்பு, ராசிக்கு 12ஆம் இடம் அங்கே வரதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம் சுப விரயங்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தால் விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப விரயங்களை கொடுப்பாரு, நல்ல பயணங்களை கொடுப்பாரு, தர்ம சிந்தனைகளை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி தாராள மனப்பான்மை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி அவருடைய பார்வைக்கு ரொம்ப பலம் இருக்குது. குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா